புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருவண்ணாமலையில் திரண்டு கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் மீண்டும் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் கூட்டமானது அலைமோதுகிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார். ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதக்கூடிய நிலையில மாற்று ஏற்பாடாக பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் என்றாலே பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதேபோல் ரயில் மற்றும் பேருந்துகளின் சேவைகள் அதிகரித்தாலும் பக்தர்களின் வருகையும் அதேபோல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் பௌர்ணமி, அதாவது புரட்டாசி மாத பௌர்ணமியானது நேற்று காலை 11:22 மணிக்காக தொடங்கியது. இன்று காலை 9:10 மணி வரை இந்த பௌர்ணமியானது இருக்கிறது. நேற்று அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்துவிட்டு, அதாவது அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கும் மேலாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கிரிவலம் வந்த வண்ணம் இருந்தனர். கிரிவலம் முடித்துவிட்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு, அதாவது ஆந்திரா, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் செல்வதற்கும் ரயில் சேவைகளை எதிர்பார்த்து இன்று அதிகாலை ரயில் நிலையத்தில் ஆன்மீக பக்தர்கள் கூடியதால் அந்த பகுதியில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மேலும் ரயிலில் ஏறும்போது இடத்தை பிடிப்பதற்காக ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறும்போது அங்கு கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் கூடுதலாக ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.